டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நாம வேற யாரை பத்தியும் எதை பத்தியும் பேசவே முடியாது. எஸ், இன்னைக்கு நாம சினிமாவுடைய முக்கிய தூண்களா இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். எஸ், உலக நாயகன் கமல்ஹாசனை பத்தி தான் நாம பேச போறோம். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். முதல்ல அவருக்கு இந்த டீம் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அவர் இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும். சினிமாவுக்குன்னே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர்ல முக்கியமான ஒருத்தர் தான் கமல்ஹாசன். அதை நாம கண்டிப்பா மறுக்கவே முடியாது. தன்னோட சினிமா பயணத்தை 3 வயசுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நிக்காம அந்த பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு கண்டிப்பா எண்டே இருக்காது. ஏன்னா அவருடைய உயிரிலும் உடம்பிலும் முழுக்க முழுக்க ஒன்றி இருக்கக்கூடியது சினிமா தான். ஸோ அந்த கலை எப்பவுமே அழியாத ஒரு விஷயம் அவருக்குள்ள அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாக்காகவே தன்னுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு சினிமால என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கள் தான். ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் படிச்சவங்களுக்கு கூட இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளிநாடுகள்ல எல்லாம் போய் படிக்கிறாங்க. இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேரோட ஒப்பிட்டு பார்க்கலாம், யாருக்குமே அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏங்க அவருக்கு ஈக்குவலா இன்னைக்கு சினிமாவில் உச்சக்கட்ட புகழ்ல ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க. அவங்க கூடவே இவரை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே ஒரு ஷோ அப்படின்னாலே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க ஒரு சின்ன கலகலப்பான விஷயத்தை ஏற்படுத்துவாங்க. சோ இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. அவரோட படத்துக்கு அவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள், அவ்வளோ பெரிய ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி நாம கொண்டாடுவோமோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படம் வருது அப்படின்னா அதை மக்கள் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டாரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல புகழ்களை அடைஞ்சிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார். இருந்தாலும் அவருக்கு கமலுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படின்றது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ இவருக்கு நாம உலக நாயகன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்திருந்தோம். அது மிக சரியான ஒரு பொருத்தம் அவருக்கு அந்த பட்டம். பட் அவர் அந்த பட்டமே வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி யாரும் என்ன சொல்லாதீங்க, நார்மலா கமல்ஹாசனே சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் தகுதியான ஒருத்தர் இன்னைக்கு சினிமாவுல இருக்காரு. சினிமாவுடைய மிகப்பெரிய ஜாம்பவான், சினிமாவுடைய முக்கியமான தூண், முக்கியமான புள்ளி, முக்கியமான தலை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவரு எப்பவுமே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி மனுஷங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அதாவது படிக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும், லைஃப் செட்டில் ஆகணும், ஒரு சொந்த வீடு, சொந்த காரு, நாளைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, இடம், இதெல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கா போதும், இதுதான் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் லைஃப் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன பண்ணணும், அவருக்கு என்னதான் அவர் புகழ் அடைஞ்சாலும், என்னதான் அவருக்கு எல்லாமே அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலக அளவு இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், இன்னும் நிறைய வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் எப்பவுமே அட்வான்ஸா யோசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் தான் கமல்ஹாசன் அவர்கள். இப்போ அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதுதான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திரும்பவும் ரஜினி அண்ட் கமல் இவங்களோட காம்போ இணைய போகுது, அதை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஏன்னா கூலி அபார வெற்றி அடைஞ்சிருச்சு, 1000 கோடி வசூல் வந்துருச்சு. சோ அடுத்ததா திரும்பவும் அந்த பழைய கூட்டணியை ஒண்ணு சேர்க்க போறாரு. இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ஆசையாவும் இருக்கு. சூப்பர் ஸ்டாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து 2 பேரும் இணைஞ்சு நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி ரொம்பவே பரவிக்கிட்டே இருந்தது. பட் அப்போ அது ஒரு பொய்யான செய்தியா தான் இருந்தது. இப்போ அது உண்மை அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ட்வீட் போட்டிருக்காரு. ரொம்ப
அபிஷியலாவே அவர் வந்து போட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ் கமல் பிலிம்ஸ் இதுல வந்து தயாரிக்க போறாங்க, சூப்பர் ஸ்டார் நடிக்க போறாரு. இதோடைய அதிகாரப்பூர்வ டைரக்டரா, அதாவது அதிகாரப்பூர்வ இயக்குனரா சுந்தர் சி அவர்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரோட காம்போ திரும்பவும் வந்து வரப்போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1997ல அருணாச்சலம் படம் வந்தது. அதுல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் சுந்தர் சி இவங்க 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ஹீரோ, சுந்தர் சி வந்து டைரக்டரா இருப்பாரு. அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறமா இப்போ அதே சூப்பர் ஸ்டார் அண்ட் சுந்தர் சி, கமல்ஹாசன் இவங்களுடைய கூட்டணி மறுபடியும் சேர போகுது. ஏற்கனவே ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க ஏன் பழையபடி கமல் ரஜினி வந்து காம்போ சேரக்கூடாது, திரும்பவும் ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா படம் நடிக்க கூடாதுன்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கமல் சார் எப்பவுமே என்ன சொல்வாங்க அப்படின்னா, நேரம் வரும்போது நடக்கணும்னு இருந்தா எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நடக்காது அப்படின்னு அவர் சொன்னது கிடையாது, நடக்கும்னு கன்ஃபார்மும் சொன்னது கிடையாது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த விஷயத்தை அவரே வந்து அதிகாரப்பூர்வமா தன்னோட பேஜ்ல வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, ஹீரோ சொல்லிட்டீங்க, ப்ரொடக்ஷன் சொல்லிட்டீங்க, டைரக்டர் சொல்லிட்டீங்க, முக்கியமான விஷயம் ஒரு படத்துக்கு மியூசிக். சோ மியூசிக் டைரக்டர், இசையமைப்பாளர், இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் நடிக்கக்கூடிய அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசெண்டா சூப்பர் ஸ்டாருடைய எல்லா படங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனிருத் தான் இசையமைக்கிறாரு. சோ அது எல்லாமே வேற லெவல்ல வெற்றி அடையுது, நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அனிருத்துக்கு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வைப் இருக்கு. சோ ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் கொடுக்கக்கூடியவர் தான் அனிருத். அது மட்டும் இல்லாம அவரோட மியூசிக் எல்லாமே சூப்பர் ஸ்டாருக்காகவே உருவாக்குன மாதிரி ஒவ்வொரு படத்திலையும் தனித்துவமான பாடல்களை சூப்பர் ஸ்டாருக்காக அவர் வந்து வச்சிருப்பாரு. சோ சூப்பர் ஸ்டார் இதுல இருக்கிறதுனால அனிருத் மியூசிக் டைரக்டரா வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் சுந்தர் சி, அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட படத்துல அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சுந்தர் சி. எப்பவுமே ஜாலியாவும் இருப்பாரு, பட் ஒர்க் அப்படின்னு வரும்போது அவர் சொல்றதை கேட்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. சோ ரீசெண்டா சுந்தர் சியோட படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டும் கொடுத்திருக்காரு, ஹிப்பா பாதி. அவர் தான் இந்த படத்துக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கணும் அப்படின்னா, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல இருந்து போன வருஷம் தீபாவளிக்கு அமரன் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு 300-400 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சது. சோ அமரன் படத்துக்கு முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா மியூசிக் சொல்லலாம். அதுல வந்து ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சோ அதிக அளவு வசூல் பண்ணதுனால ஜிவி பிரகாஷே மறுபடியும் இசையமைப்பாளரா இந்த படத்துக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி முக்கோணமா இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்களாம் நமக்கு தெரிஞ்சுட்டாங்க. மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சோ அனிருத் வர போறாரா, ஹிப்பா பாதி வர போகிறாரா, இல்லாட்டி ஜிவி பிரகாஷ் வர போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லனா இது ஒரு மிகப்பெரிய கூட்டணி அப்படின்றதுனால மறுபடியும் ஏஆர் ரஹ்மானை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் உள்ள படமா தான் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பேன் இண்டியா லெவல்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானிங் எல்லாம் வந்து கமல்ஹாசன் பயங்கரமா போட்டிருக்காராம். எப்பவுமே அவர் வந்து நான் சொன்ன மாதிரி அறிவு, சிந்தனை இது எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸா அவருக்கு வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய விஷயங்களை சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். சோ அவரோட படம் திரும்பவும் ஒரு சூப்பர் ஸ்டார் உலக நாயகனோட காம்போ சேருது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் இத பாக்குறதுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்ப வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027 பொங்கலுக்கு இது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்க. சோ வரப்போற 2026ல பூஜையை போட்டு அந்த வருஷத்துக்குள்ளவே இவங்க வந்து படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் முடிச்சா மட்டும்தான் அடுத்து 2027 பொங்கலுக்கு அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். பட் பொங்கல் ரிலீஸ் ஆதான் இதை பிளானும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் அபிஷியலா கமல்ஹாசன் அவர்களே வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை அவரோட பாணியில அழகா கவிதை மூலமா வந்து சொல்லியிருப்பாரு. இதை பாக்குற ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்ப்புகளை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா ரசிகர்கள் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அந்த வகையில
இவங்களோட கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி வெற்றி அடையட்டும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையும் ஆகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்னைக்கு மாதிரி அவர் என்னைக்குமே வந்து ஹாப்பியா இருக்கணும். நிறைய விஷயங்கள் இன்னும் சினிமாக்காகவும் சரி மக்களுக்காகவும் சரி, ஏன்னா இன்னைக்கு வந்து எம்பியா இருக்காரு. சோ அவரு மக்களுக்காக நாடாளுமன்றத்துல நிறைய குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மக்கள் சேவையும் அவர் தொடர்ந்து செய்யணும். ரசிகர்களுக்கான சினிமாவில தேவையான விஷயங்களையும் அவர் வந்து கொடுக்கணும் அப்படின்றத எல்லாருடைய ஆசையுமே சரி. சோ மறுபடியும் இந்த டீம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு கமல் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்னலையா இந்த படம் எப்படி வரப்போகுது, இதுக்கான எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதையும் நீங்க வந்து மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.